உங்கள் உடை. அநேகர் சொல்லுவார்கள், வசதி இருக்கிறது நான் உடுத்துகிறேன், வசதி இருக்கிறது அணிகிறேன், எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அடுத்தவளுக்கு இடலாக இருக்க வேண்டாம். பி ஹம்பிள் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். ஆரம்பத்தில் சொன்னேன், பி ஹாப்பி. இரண்டாவது, பி ஹெல்த்தி. மூன்றாவது, பி ஹம்பிள். சபையிலே தாழ்மையாருங்கள். நீங்கள் படித்தவர்கள் தான், நீங்கள் பணக்காரர்கள் தான், நீங்கள் கிருபை உள்ளவர்கள் தான். எவ்வளவு தெரிந்திருந்தாலும் ஊழியன் பேசும்போது வேதத்தை பிரித்து பாருங்கள். முடிந்தால் எழுதுங்கள். நாளும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டிய ஸ்காலராக நடிக்க வேண்டாம். அன்பானுடைய வேதத்தை மூடி, அதாவது தலைமையில் கை வைத்திருக்க வேண்டாம். பி ஹம்பிள் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். நான்காவதாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு. ஆங்கில வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, த கம்ஃபர்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதாவது திரும்ப சொல்லுகிறேன், த கம்ஃபர்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். தமிழ் வேதத்தில் பரிசுத்த ஆவியின் ஆறுதல். அது எதை கொடுக்கிறது? இட் கிவ்ஸ் த ஹோலினஸ். அன்பானே, சபையிலே ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், சபைக்கென்று சில வரையறை இருக்கிறது. இதைத்தான் உடுத்த வேண்டும், இப்படித்தான் வர வேண்டும். இன்னைக்கு அநேகரை பார்க்கிறேன், சபையிலே அவர்கள் போடுகிற ஆடைகள், ஆண்கள் போடுகிற அந்த அந்த சட்டையிலே அதாவது எல்லா விதமான அந்த டிஷர்ட்டில் பலவிதமான அசுத்தமான உலக பிரகாரமான. அன்பானவர்களே, இதை சொல்ல ஊழியனுக்கு மனமில்லை என்றால் அதாவது ஆள் போயிடுவாங்க, காணிக்க போயிடும். இல்லை அன்பான ஊழியர்களே, திரும்ப சொல்லுகிறேன், சபை சபை என்பது உங்களை பசுத்தப்படுத்தும் இடம், பரவசப்படுத்தும் இடம் அல்ல. இட் இஸ் a place of holiness. திரும்ப சொல்லுகிறேன், சபைக்கு வரும்போது உங்கள் உடை, உங்கள் ஆடைகள், உங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு புதியாயிருக்கட்டும். கேளுங்கள், தேவனே என் அலங்காரம் உங்களுக்கு பிரியமா இருக்கிறதா? உடுத்திக் கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள், என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் தேவனுடைய சபையிலே வேதம் சொல்கிறது, பரிசுத்த நடக்கையோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு. அது உள்ளாயும் இருக்க வேண்டும், வெளியாம் இருக்க வேண்டும். எனவே உங்கள் உடை கூட அன்பானோட அந்த சபைக்கு வரும்போது ஒரு சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு மருத்துவர் இடத்துல போகிறோம், அதற்கேற்ற உடை. அதாவது சபைக்கு வரும்போது இது வேஷம் அல்ல. அன்பானவர்களே, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஹோலினஸ். அன்பானவர்களே, எல்லாரும் சொல்ற வார்த்தை இன்னைக்கு, ஆண்டவர் உள்ளத்தான் பார்க்கிறாரு, வெளியே பார்க்கல. இல்லை அன்பானவர்களே, உள்ளும் புறமும் தேவன் பார்க்கிறார். உள்ளே, அதாவது என் உடை என் உள்ளான தோற்றத்தை வெளிப்படுத்துகிறது. திரும்ப சொல்லுகிறேன், என் உடை என் உள்ளான எண்ணங்களை, என் தோற்றங்களை வெளிப்படுத்துவதான் என்ற உடை. எனவே ஈவன் யூ ஷுட் பி holy in outward. உன்னுடைய உடை கூட நீ யார் என்று சொல்ல வேண்டும், உன் அலங்காரம் யார் என்று சொல்ல வேண்டும். அன்பான கர்த்தருடைய எல்லாரும் சொல்றாங்க, வசதி இருக்குது நாங்க செய்யறோம், உங்களுக்கு வசதி இல்லை. இல்லை அன்பானே, இந்த வசதி அவரால் வந்தது, இந்த வாய்ப்பு அவரால் வந்தது, இந்த உயர்வு அவரால் வந்தது, இந்த ஏடிஎம் கார்டு அவரால் வந்தது.